முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. 1600 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி, தப்பிச் சென்ற தம்பதி விமான நிலையத்தில் கைது. இன்று முதல் அஸ்வெசும நிலுவையை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட நடவடிக்கை. திருகோணமலை கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆளில்லா விமானம். இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். ஏமனுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய போர் விமானங்கள், வெடித்து சிதறியது ஹவுதி கட்டமைப்புகள். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப் படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நீர்நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப் படைகள் அழைக்கப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தம்பதி 3 வருடங்களுக்கு முன்னர் 1600 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த தம்பதி மீண்டும் நாட்டிற்கு வர முயன்ற வேளையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கணினி பிரிவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களுக்கு அமைய குறித்த தம்பதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கைதான சந்தேக நபரை சம்மாந்துறை போலீசார் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை தம்பி நாயகபுரம் பகுதியில் உள்ள வயல்வெளியில் நேற்று முன்தினம் அதிகாலை சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது நீண்ட காலமாக சூட்சுமமான முறையில் இயங்கி வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் மற்றும் குறித்த நிலையத்தை நடாத்தி சென்ற 31 வயதுடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து ஒரு தொகுதி சட்டவிரோத மதுபானம், கோடா, கேஸ் சிலிண்டர் 1, கேஸ் அடுப்பு 1, 20 லிட்டர் கொள்கலன் 2, டேங்கர் 1, இரும்பு பரல் 1 ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்களவெளி கிராமத்தில் உள்ள இறால் பண்ணையில் வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று பிற்பகல் கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த இறால் பண்ணையில் வேலை செய்து வந்த நபர் மது போதையில் காணப்பட்டுள்ளதுடன் அவருக்கும் அங்கு தொழில் புரிந்து வந்த மற்றொரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது ஆத்திரமடைந்த நபர் மது போதையில் இருந்த குடும்பஸ்தரை அங்கு இருந்த மண்வெட்டி ஒன்றினால் பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளதுடன் பல இடங்களில் வெட்டியும் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபர் யட்டியாந்தோட்டையை சேர்ந்த 37 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அத்துடன் சம்பவ இடத்திற்கு சென்ற புத்தளம் பதில் நீதிவான் சம்பவ இடத்தில் விசாரணையை நடத்தியதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசாரும் புத்தளம் போலீஸ் பிரிவினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பயனாளர் குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இதுவரையில் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற 2,12,423
குடும்பங்களுக்கான 13,14,07,750 ரூபாய் நிலுவைத் தொகை இன்றைய தினம் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளன. அதன்படி இன்றைய தினம் குறித்த அஸ்பெசும பயனாளிகள் வங்கிகளில் இருந்து நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று திருகோணமலை கடற்பரப்பில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த ஆளில்லா விமானம் நேற்று அதிகாலை கடற்தொழிலாளர்களினால் திருகோணமலை கடல் பகுதியில் வைத்து அவதானிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கரையில் இருந்து சுமார் 35 கடல் மைல் தொலைவில் குறித்த ஆளில்லா விமானம் மிதந்துள்ளது. அதனை கைப்பற்றி தமது படகில் இணைத்து கொண்ட மீனவர்கள் அது தொடர்பில் கடற்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற கடற்படையினர் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். டார்கெட் ட்ரோன் என அழைக்கப்படும் குறித்த ஆளில்லா விமானம் பயிற்சிகளில் போது பயன்படுத்தப்படும் விமானமாகும் என விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்த கீகனகே தெரிவித்துள்ளார். அந்த ஆளில்லா விமானம் பல வருடங்களுக்கு முன்னர் நாட்டுக்கு வந்துள்ளமை தொடர்பில் தகவல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிப்பிமடுவில் நீர்நிலையிலிருந்து ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர் வவுணதீவு காந்திநகர் சின்ன சிப்பிமடுவைச் சேர்ந்த 51 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்தனர். கடந்த திங்கட்கிழமை காலையில் வீட்டிலிருந்து சென்றவர் இதுவரையில் வீடு செல்லாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்த நிலையில் சடலமாக குறித்த பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். குறித்த பகுதிக்கு வந்த வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மரண விசாரணைகளை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் அழுகிய நிலையில் காணப்படுவதுடன் உடலில் சில காயங்களும் காணப்படுவதாக சடலத்தினை பார்வையிட்ட உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை வவுணதீவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் நேற்று இரவு காலமானார். புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் அரசியல்வாதியுமான மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று மாலை டெல்லி எய்ம்ஸ் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். சமீப காலமாகவே உடல் நலக்குறைவு காரணமாக மன்மோகன் சிங் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அவருக்கு உடல்நிலை குறைபாடு அடிக்கடி ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். மன்மோகன் சிங் 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பிரதமராக இருந்தார். தொடர்ந்து 2 முறை பிரதமராக பணியாற்றிய மன்மோகன் சிங் அதற்கு முன்பு 1991ஆம் ஆண்டு பி.வி. நரசிம்ம ராவ் அரசில் நிதி அமைச்சராக இருந்தார். அப்போது அவருடைய செயல்பாடுகள் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரத்தின் சிற்பிகளில் ஒருவராக அவர் இன்றளவும் போற்றப்படுகிறார். இந்நிலையில் இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு பல்வேறு தலைவர்களும் பிரபலங்களும் அனுதாபம் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறித்த மாணவிக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை கண்டித்து 6 முறை சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்றும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணிகள் அணிய மாட்டேன் என்றும் அண்ணாமலை நேற்று தெரிவித்தார்.
தெரிவித்திருந்தார். அதன்படி இன்றைய தினம் 6 முறை சாட்டையால் தன்னை தானே அடித்து அண்ணாமலை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார். பச்சை வேஷ்டி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இந்த போராட்டத்தை அண்ணாமலை நடத்தினார். அண்ணாமலை சாட்டையால் அடிக்கும் போது அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டிருந்தனர். இஸ்ரேல் மீதான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏமனில் ஹவுதி படைகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பையும் அழிப்பதாக இஸ்ரேலிய தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது இஸ்ரேல் போர் விமானங்கள் ஏமனின் மேற்கு கடற்கரை மற்றும் நாட்டிற்குள் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்தோடு சனா சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி அமைப்பு இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய உட்கட்டமைப்புகள் மற்றும் ஹவுதி கட்டுப்பாட்டில் தலைநகருக்கு வெளியே இருந்த ஹெசியாஸ் மின் உற்பத்தி நிலையமும் தாக்குதலுக்கு உள்ளாகி சிதைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் ஒரு மின் உற்பத்தி நிலையம் உட்பட கடற்கரையில் உள்ள ஹொடைடா, சாலிப் மற்றும் ராஸ் காண்டிப் துறைமுகங்களில் உள்ள உட்கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உட்கட்டமைப்புகள் ஈரானின் ஆயுதங்களை பிராந்தியத்திற்கு மாற்றவும் மூத்த ஈரானிய அதிகாரிகளின் நுழைவுக்காகவும் ஹவுதிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் ஆகியோர் ஹவுதி கிளர்ச்சி குழுவை தாக்கி அதன் தலைவர்களை வேட்டையாட போவதாக சூளுரைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதனிடையே நேற்று முன்தினம் காசாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நுசிரா தகுதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அங்குள்ள அல் அப்தா வைத்தியசாலைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த பாலஸ்தீன பத்திரிகையாளர்களின் காரின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த 5 ஊடகவியலாளர்கள் பலியாகியுள்ளார்கள். கொல்லப்பட்ட 5 பேரும் அப்பகுதியின் குத்ஸ் எனும் ஊடகத்தை சார்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பு ஆணையகம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை 141க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.